பம்பாயில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர் துறை மந்திரிகள் பூரா ஒரு மாநாடு நடக்குது. தமிழ்நாட்டிலேருந்து தொழிலாளர் மந்திரி போயிருக்கார், தொழிலாளர் துறை மந்திரி. எழுத படிக்க தெரியாது பாவம். அவர் என்னவா இருந்தார்? சுமை தூக்கும் தொழிலாளி. பல பேரும் பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டாங்க. இப்போ போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். பம்பாயில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்திலிருந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்கள் பூரா வந்து பேசுகிறாங்க. அப்போ கல்கத்தாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர் துறை மந்திரியாக வந்தவர் அப்போ ஜெயலலிதா ஆட்சி. ஜெயலலிதா ஆட்சி தமிழ்நாட்டில் தொழிலாளர்களை நசுக்கிறாங்கன்னு பேசுகிறார். எதில் பேசுகிறார்? அவர் இங்கிலீஷில் பேசுகிறார், ஹிந்தி இங்கிலீஷ் பேசுகிறாரு. நம்ம ஊருக்கு போயிருக்காருல அமைச்சர், ஜெயலலிதாவை வாழ்த்தி பேசுகிறார் போட்டிருக்குன்னு மேசையை தட்டுறாரு, மேஜையை தட்டுறாரு. என்னடா அந்த அம்மாவை திட்டு அவனே ஆதரிக்கிறான், என்னையா நடக்குது? எல்லாம் பார்த்து சிரிக்கிறான். தமிழ்நாட்டு மானம் சந்தி சிரிக்குது. இவர் எழுத படிக்க தெரியாது பாவம். இவர் மந்திரியாக என்ன பண்ணுவார்? இந்த அம்மாவுக்கு தகவல், உங்களை அவன் திட்டானுங்க, ராட்சசிங்கிறான், கொடூரமான சூப்பராகிறான், உங்களால் தட்டி ஆதரிக்கிறார், கை தட்டுறாரு. வெளியில் வந்தோடனையும் அவர் மந்திரி பம்பாயில் இருக்கும்போது அவருக்கு மந்திரி பதவி பிடிக்கிட்டு சந்தம்மா. அவருக்கு பாவம், அவரை சொல்லி என்ன ஜெயலலிதான்னு பேரை கேட்டால் தட்டுறாரு. அப்போது அந்த அவர் எப்படி மந்திரி ஆனார்னா, ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட பொழுது ராமநாதபுரத்தில் மணல்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. மணல்குடி சீஷோரில் ஒரு கிராமம். பஸ்ஸுக்கு தீ வச்சு விட்டார். எப்படி தியாகம் பாரு. கல்லூரி மாணவிகளை உயிரோடு கொளுத்திய கட்சி தான் அதிமுக. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.